தங்கையை தவிக்க விட்டு சென்ற ராகவனை பழிவாங்குவதற்காக அவனை கைது செய்து அழைத்து வரும்படி மாறனுக்கு கட்டளையிட்டு அனுப்பிய ஆதித்யன் அரசவைக்கு செல்வதற்கு முன்னால் தன் கட்டளைப்படி தனியொரு அறையில் தனக்காக காத்திருந்த மன்னரின் குடும்பத்தினரை சந்திக்கச் சென்றான். அங்கு பார்க்கவ மன்னரின் குடும்பத்தினர் மட்டுமில்லாது மன்னருக்கு சம்பந்தியாக வரவிருந்த அசோகபுரி குறுநிலத்தின் மன்னரும் அவருடைய மனைவி மகளும் அந்த அறையில் ஆதித்யனுக்காக காத்து கொண்டிருந்தனர். அரசன் அறைக்குள் நுழையும் நேரத்தில் பார்க்கவ நாட்டின் அரச தம்பதியர் இருவரும் அசோகபுரியின் அரச தம்பதியரிடம் கை கூப்பி மன்னிப்பு கோரிக்கொண்டிருந்தனர். அவர்களின் அந்த செயல் அசோகபுரியினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது என அவர்களது வார்த்தைகளும் செயல்பாடுகளுமே தெரிவித்தன. தனக்காக வாயிலில் காத்து கொண்டிருந்த பிரதாபனுடன் சேர்ந்து ஆதித்யன் அறைக்குள்ளே நுழைந்ததும் அவனை கரம் குவித்து வணங்கிய அனைவரும் அரசனின் கட்டளைப்படி இருக்கைகளில் அமர்ந்தனர். பெரியவர்கள் அமர சிறியவர்களான பார்க்கவ இளவரசர்கள் சுசீந்திரன், அரவிந்தன், அசோகபுரி இளவரசி மீனலோச்சனை உள்ளிட்டோர் நின்று கொண்டு அங்கு நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஆதித்யன் பேச்சை துவங்கினான். நான் எதற்காக உங்கள் இரு குடும்பத்தினரையும் தனியாக அழைத்திருக்கிறேன் என உங்களுக்கு யோசனையாக இருக்கலாம். நான் அழைத்ததன் காரணத்தை நீட்டி முழக்காமல் பட்டென சொல்லிவிடுகிறேன். அவையில் எனக்காக பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பிரச்சனைக்கு போவதற்கு முன்னால், சபை களைவதற்கு முன்னரே இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கண்டாக வேண்டும் என்பதனால்தான் உங்களை நான் முதலில் சந்தித்திருக்கிறேன். சைலேந்திரனுக்கும் மீனலோச்சனைக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இளவரசனின் மரணத்தால் நின்று போய்விட்டது. பொதுவாக இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட பெண்ணை பழித்துரைப்பதுதான் நம் சமூகத்தின் வாடிக்கையாக இருக்கிறது. நேற்று இரவு அசோகபுரியில் இருந்து கிளம்பியது முதல் இப்போது வரையிலும் மீனாவின் மீதும் அவளது அதிர்ஷ்டத்தின் மீதும் அனைவரும் அபாண்டமாக பழி போடுவது என் செவிகளுக்கு கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. ஊர்வம்பு பேசுபவர்களை திருத்தவும் முடியாது. அவர்களை திருத்துவது நம் வேலையும் கிடையாது. முன்பொரு சமயம் என் அதிகாரி வாகினிக்கு கூறிய அதே அறிவுரைகளைத்தான் நான் மீனா உட்பட பெண் வீட்டார் உங்கள் அனைவருக்கும் கூறுகிறேன். வம்பு பேசும் 1000 வாய்களை மூடுவதற்கு முயல்வதை விட நமது 2 செவிகளை மூடிக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க செல்லலாம். முரணி பேசுபவர்களை சட்டை செய்யாமல் கடந்து விடுவதே நம் நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆகையால் இன்னும் சிறிது காலத்திற்கு எந்த பேச்சையும் எவர் பேச்சையும் செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 நாட்களில் மீனாவின் மனது எத்தனை உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் என என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது. அவள் வாழ வேண்டிய பெண். வாழ்க்கையை அவள் துவங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. காலம் தாழ்த்தாது அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதே நேரத்தில் வேறு எவருக்கோ அவளை மனம் செய்வித்தால் அங்கு மீனா நிம்மதியான வாழ்வை மேற்கொள்ள முடியுமா என்பது சந்தேகமே. அவளது புகுந்த வீட்டினர் முதல் திருமணம் நின்றது குறித்து வாய்க்கு வந்ததை பேசி சிறு பெண் இவளை காயப்படுத்தக்கூடும். ஆகையால் அவளுக்கு பாதுகாப்பானதொரு புகுந்தகம் அமைய வேண்டும். எனக்கு தெரிந்தவரையில் இறைவன் இப்பெண்ணுக்கு வரவேண்டிய மணாளனைத்தான் மாற்றியுள்ளார். மாமனார் மாமியாரை மாற்றவில்லை என்றே எண்ணுகிறேன். மீனா பார்க்கவத்தின் மருமகளாக இருக்க வேண்டுமென்றே அந்த இறைவன் எண்ணியுள்ளார் போலும். அதனால்தான் இந்த சம்பந்தத்தை பேச என்னை இங்கு அனுப்பியுள்ளார். இவ்வாறாக அரசன் சொல்லி வந்த வேளையில் அசோகபுரியினரின் முகங்களில் அதிர்ச்சி குறி தென்பட்டது. வியப்பும் அதிர்ச்சியும் ஒரு சேர அவர்கள் ஆதித்யனையும் பார்க்கவத்தின் ராஜ குடும்பத்தினரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க அரசன் தன் பேச்சை தொடர்ந்தான். இப்போது நான் கூறியது எனது பரிந்துரை மட்டுமே. இது கட்டாயமோ கட்டளையோ அல்ல. இந்த சம்பந்தம் குறித்து நான் பார்க்கவ மன்னரின் சம்மதத்தை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் என் முடிவு எதுவாயினும் அதை அவர் ஏற்று நடப்பார் என எனக்கு அவர் மீது முழு நம்பிக்கையுள்ளது. முன்பே எனக்கு அந்த நம்பிக்கை மிகுதியாக இருந்தது. இன்று காலையில் மன்னர் எனது விரல் காட்டும் பாதையில்தான் அவரது பயணம் அமையும் என்று உறுதியாக கூறிய பிறகு மீண்டும் அவரிடம் அபிப்பிராயம் கேட்டு நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. ஆகையால் உங்கள் முடிவு எனக்கு தெரிந்தாக வேண்டும் என அசோகபுரியினரை நோக்கி ஆதித்யன் கூறிவர அசோகபுரியின் மன்னர் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கைகளை கூப்பியபடி, இந்த அடியவன் மீது தங்களுக்கு அவநம்பிக்கை வேண்டாம் அரசே. தங்களது கட்டளைகளை நிறைவேற்றி தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் மன்னர் நந்தருக்கு நான் சற்றும் சலித்தவன் அல்ல. எங்கள் விஷயத்தில் தாங்கள் பரிந்துரைக்க தேவையில்லை பிரபு. கட்டளையிடுங்கள். திறமேற்கொண்டு அதனை செய்து முடித்து விடுகிறோம்
வயதில் தாங்கள் என்னை விட பல வருடங்கள் இளையவர். ஆனால் அறிவிலும் ஆற்றலிலும் உங்கள் கால் தூசிக்கு கூட சமானமில்லாதவன் நான். நேற்றிலிருந்து நடந்து வந்த சம்பவங்களை யோசித்து பார்க்கும் போதிலும், இப்போது தங்கள் கண்களில் தெரியும் தீட்சண்யத்தை காணும் போதிலும், தங்களது இந்த முடிவு இளவரசனின் மரண சம்பவத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்டதாக எனக்கு தோன்றவில்லை அரசே. தங்களை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் தானாக நிகழ்வதில்லை, அதை நிகழ்த்துபவர் தாங்களே என்றெல்லாம் ஆதித்தனின் குணாதிசயங்களை உடனிருந்து பார்த்தவர் போல அரசனின் கண்களை நேராக பார்த்த வண்ணம் எடுத்து கூறி வந்தார் மன்னர். ஆதித்யன் அப்பெரியவரது வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் கூற்றை மறுக்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அவனது இதழ்கள் ஒரு குறுநகையை மட்டும் சிந்திக் கொண்டிருந்தன. அந்த நகையை கண்ட அசோகபுரி மன்னர், இதுதான் பிரபு, இந்த குறுநகைதான். இதை பற்றித்தான் தளபதி வருணன் அடிக்கடி பிரஸ்தாபிப்பார் என நான் கேள்விப்பட்டுள்ளேன். உங்கள் இதழ்கள் இப்படியானதொரு புன்னகையை சிந்தும் போதெல்லாம் தாங்கள் ஏதோ ஒரு பலத்த திட்டத்தை மனதிற்குள் போட்டு வருவீர்கள் என்று தளபதி கூறுவாராம். இதே மர்ம புன்னகையைத்தான் நேற்று தங்களை அசோகபுரிக்குள் வரவேற்றதிலிருந்தே தங்களது அதரங்களில் நான் காண்கிறேன் பிரபு. எனில் எல்லா திட்டத்தையும் முன்கூட்டியே தாங்கள் போட்டுவிட்டீர்கள். இதுதான் உண்மை. திட்டம் எப்போது போடப்பட்டிருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை பிரபு. என் மகளது வாழ்வை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். அவளுக்காக தாங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதை குடும்பத்துடன் தட்டாமல் நாங்கள் ஏற்றுச் செய்கிறோம் என உறுதிபட தெரிவித்து வந்தவர் உண்மையில் தனது மகளை அரசனிடம் அழைத்து வந்து அவள் கரத்தை அரசனின் கரத்தில் திணித்தார். மீனாவின் கைகளை தனது வலக்கரத்தில் பற்றிய ஆதித்யன் அவளது கரத்தை மேற்புறமாக திருப்பி தனது மற்றொரு கரத்தை அவளது கரத்தின் மீது வைத்து சிறிது அழுத்தம் கொடுத்தவன் அவளது வதனத்தை நிமிர்ந்து பார்த்து, உன் தந்தையின் ஒப்புதல் எனக்கு போதாது மீனா. திருமணம் குறித்து வாய் திறந்து நீ கூறும் சம்மதமும் எனக்கு வேண்டும். வாழப்போவது நீதான். இந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட உனக்கு சம்மதம் இருந்தால் மட்டும் மேற்கொண்டு இதை பற்றி பேசுவோம். இல்லையேல் இது குறித்து மேலும் விவாதிக்க வேண்டாம். இந்த பேச்சை இத்துடன் நிறுத்திக் கொண்டு அடுத்த வரனை தேடுவோம். உனக்கான வரனை நானே தேடித்தருகிறேன், சரியா என பாந்தமாக பெண்ணவளிடம் விசாரித்தான். இளவரசியோ தனது இன்னொரு கரத்தால் தன் கரத்தின் மீதிருந்த அரசனின் இடது கரத்தை பற்றி அரசன் முன்பு மண்டியிட்டு, தங்களது எண்ணங்களே எனக்கான கட்டளைகள் பிரபு. நான் என் தந்தையின் மீது அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்டுள்ளேன். அவரோ தங்கள் மீது எல்லையற்ற பக்தியும் விசுவாசமும் கொண்டுள்ளார். தங்கள் கருத்தை நான் மறுதளித்தால் மகள் என்னையே அவர் நிராகரித்து விடுவார் பிரபு. ஆயினும் அவர் என்னை வெறுத்து விடுவார் என்ற அச்சத்தில் தங்களது முடிவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் விதியையே தாங்கள்தான் நிர்ணயம் செய்கிறீர்கள். நான் இந்த ராஜ்யத்தின் ஒரு அங்கம். ஆகவே என் விதியை முடிவு செய்யவும் தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளது அரசே. என் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொடுப்பது தாங்கள்தான் என்பதில் நான் மிகவும் பெருமையடைகிறேன் பிரபு. தங்களது சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ சிற்றரசுகளும் எத்தனையோ சிறு குறுநிலங்களும் உள்ளன. அதில் எத்தனையோ இளவரசிகள் உள்ளனர். அவர்களில் யாருக்கு தங்களால் நிச்சயிக்கப்படும் மனவாழ்க்கை அமையும் பாக்கியம் கிடைக்கும்? நான் புண்ணியம் செய்தவள் பிரபு. எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்துவிட்டதால் இந்த உலகத்தார் என்னை துர்பாகியவதி என்று ஏசினாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை அரசே. ஏனெனில் எனக்கு வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பவர் தாங்கள். ஆகையால் எவர் பேச்சும் இனி என் செவிகளில் நுழையாது. தாங்கள் எனக்கு யாரை நிர்ணயிக்கிறீர்களோ அவரையே நான் மனம் புரிந்து கொள்கிறேன் அரசே என வைராகியத்துடன் சொல்லிவிட்டு தன் கையை பற்றி இருந்த அரசனின் கரங்களை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு எழுந்து சென்று பழையபடி தன் பெற்றோருக்கு பின்னால் நின்று கொண்டாள் மீனலோச்சனி. மகளது செயலாலும் அவளது வார்த்தைகளாலும் கர்வத்தோடு அமர்ந்திருந்தனர் அவளை பெற்றவர்கள். ஆதித்யனும் பிரதாபனும் மகிழ்ச்சி புன்னகையை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள இளவரசியின் செயலை ரசித்துக் கொண்டிருந்த அரவிந்தனை எதேச்சையாக திரும்பி பார்த்தான் ஆதித்யன். அரசனிடத்தில் யார் அன்பு செலுத்தினாலும், செலுத்துபவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை அரவிந்தனுக்கு பிடித்து போகும். தன்னை போலவே அவர்களும் அரசன் மீது பக்தி கொண்டுள்ளனர் என்று எண்ணி மனமகிழ்வான் அவன். அந்த காரணத்தினால்தான் மீனாவின் செயலை அவன் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் என்பது அரசனுக்கு தெரிந்தே இருந்தது. அது மட்டுமின்றி அவன் மனதில் நிறைந்திருப்பவள் அவனது காதலி ஆருத்ரா என்பதும் அரசனுக்கு தெரியும். இருந்தும் அரவிந்தனை சீண்ட அது சரியான தருணம் என்று உணர்ந்தான் அரசன். ஏனெனில் அரசனுக்கு தான் ஒரு விஷயத்தில்
ஒரு நாளிகைக்கு மேல் தீவிரம் காட்டி வந்தால் அது அவனுக்கே பிடிக்காது. தான் எப்படி சிரத்தையோடு இருக்கலாம்? குறும்புகளும் சேஷ்டைகளும் செய்தால்தானே நாம் ஆதித்யவர்மன். எப்படி இத்தனை நேரம் பொறுப்பானவனாகவே நடந்து கொள்ளலாம்? அது தவறாயிற்றே என எண்ணியவன் அரவிந்தனிடம் தன் வம்பை ஆரம்பித்தான். அரசன் நந்தகோபாலரிடம், சரி மன்னரே, அரவிந்தனுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அவனுக்கு திருமணம் பேசி முடித்து விடலாம். அவன் திருமணத்தை காண எனக்கும் ஆர்வமாகத்தான் உள்ளது என தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் அறிவிக்க, அரசனின் வார்த்தைகள் அரவிந்தனின் காதுகளில் இடியாய் இறங்கியது. அறையில் அத்தனை பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து, அரசே, ஏன் இந்த முடிவு? என்னை பற்றி தங்களுக்கு தெரியுமல்லவா என பதறினான். பார்க்கவ மன்னருக்கு தனது இரண்டாவது மகன் திருமணத்திற்கு தயாராக இருக்க, மூன்றாவது மகனுக்கு அரசன் மனம் பேசியது அதிர்ச்சி அளிக்கவில்லை. ஏனெனில் அரசனின் முடிவு எதுவாயினும் அதை எந்த சலனமும் இன்றி ஏற்க அவர் தயாராக இருந்தார். ஆனால் அரசனது பேச்சுக்கு தன் இளைய மகன் ஆட்சேபம் தெரிவிப்பது போல் பேசியதைத்தான் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அனைவரின் முன்னிலையிலும் அவர் சினத்துடன் மகனை அழைத்து, அரவிந்தா, பிரபுவிடம் நடந்து கொள்ளும் முறையா இது? அளவுக்கு அதிகமாக நீ பிரபுவிடம் இடம் எடுத்துக் கொண்டிருக்கிறாய். பிரபுவின் ஆசைகளுக்கு, அவர் தம் முடிவுகளுக்கு அடிபணிவதே உன் கடமை. அவரை எதிர்த்து பேசுவது உன் பணி அல்ல என்று இறைந்தார். அரவிந்தனுக்கு தந்தையின் வசவுகள் பாதிக்கவில்லை. எங்கே மீனாவை அரசன் தனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவானோ என்று அச்சம்தான் இருந்தது. அவன் அரசனை நோக்கி கையிரண்டையும் கூப்பி கண்களால் மன்றாடிக் கொண்டிருந்தான். நந்தகோபாலர் அரசனை எதிர்த்து பேசிய தவறுக்குதான் மகன் மன்னரிடம் மன்னிப்பு வேண்டுகிறான் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் அரசனுக்கும் அரவிந்தனுக்கும் மட்டுமே தெரியும் அரவிந்தனின் வேண்டுதலுக்கான பொருள். பிரபு, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். காலையில் பிரதாபன் அண்ணா, இப்போது நானா? தங்களது சேஷ்டைகளுக்கு இன்னும் எத்தனை பேரைத்தான் பாதிப்புக்குள்ளாக்குவீர்கள் அரசே? என் மீது இரக்கமே இல்லையா தங்களுக்கு? நான் நேசிப்பவள் யார் என்று தெரிந்திருந்தும் ஏன் பிரபு என்னை சோதிக்கிறீர்கள் என உள்ளுக்குள்ளேயே உருக்கமாக வேண்டினான். பிரதாபன் வியப்பும் புன்னகையும் கலந்து நண்பனையும் இளவரசனையும் மாறி மாறி வேடிக்கை பார்க்க, அரவிந்தனின் மனமொழிகளை படித்தறிந்த அரசன் ஒரு விஷமச்சிரிப்பு பூத்துவிட்டு நந்தரிடம் திரும்பி, மன்னரே, அரவிந்தனின் மனம் குறித்து நான் பேசியது மீனாவுடனான திருமணம் பற்றியல்ல. மூத்தவன் சுசீந்திரன் இருக்க இளையவனுக்கு முதலில் திருமணம் செய்யக்கூடாதல்லவா? அதுவுமின்றி அரவிந்தன் ஆருத்ராவின் நினைவுகளில் மூழ்கியிருக்கிறான். அவன் வேறு பெண்ணை எப்படி யோசிப்பான் என பேச்சுவாக்கில் ஆதித்யன் விஷயத்தை உடைக்க, காதலியை பற்றிய விஷயத்தை அரசன் தந்தையிடம் உடைத்ததால் அதீத அதிர்ச்சியில் அரவிந்தனுக்கு புறையேறிவிட்டது. இருமல் வந்து கண்களில் நீர் தேங்கியது. குடும்ப விஷயம் பேசிக் கொண்டிருந்ததால் முன்பே அங்கிருந்த பணியாளர்களையெல்லாம் அப்புறப்படுத்தி இருக்க, அரவிந்தனின் அன்னைதான் எழுந்தோடிச் சென்று மகனுக்கு நீர் கொண்டு வந்து கொடுத்தார். நந்தகோபாலரோ ஆதித்தனிடம் சரணாகதி அடைந்து விட்டதால் அரசனின் நா உதிர்க்கும் விஷயங்களை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. அவனது கட்டளைக்கு கட்டுப்பட மட்டுமே அவர் காத்திருந்தார். ஆனால் மன்னரின் மனைவிக்கு அரசனின் வார்த்தைகள் உறுத்தின. மகனுக்கு நீர் புகட்டி அவனது இருமலை சரி செய்தவர் அரவிந்தனிடம், யாரடா அந்த ஆருத்ரா? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவள் நினைவுகளில் நீ மூழ்கி போயிருக்கிறாயா என அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கினார். அன்னையின் கேள்விக்கு பதில் கூறாமல் பெற்றோர் முன்பும் விருந்தாளிகளின் முன்பும் விஷயத்தை போட்டு உடைத்த அரசனை வதனத்தை பாவமாக வைத்துக் கொண்டபடி பார்த்தான் அரவிந்தன். ஆதித்யன் மறுபடியும் விஷம புன்னகையை உதிர்த்துவிட்டு ராணியை நோக்கி, நான் கூறியது தங்களுக்கு ஆருத்ரா என்றா கேட்டது தேவி? நான் ஆறாத நினைவுகள் என்றல்லவா குறிப்பிட்டேன். அதாவது அண்ணனின் மரணம் கொடுத்த வழியிலிருந்து இன்னமும் மீளவில்லை அரவிந்தன். ஆகையால் அவன் ஆற்றமாட்டாத வேதனை கொடுத்த வழியால் அண்ணனை பற்றிய ஆறாத நினைவுகளோடு இருக்கிறான் என்றுதான் சொன்னேன். அது தங்கள் செவிகளில் வேறு மாதிரி விழுந்துள்ளது போல என சமாளித்தான். அரசன் சொன்னால் மறுப்பேது? அரசன் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருக்கும் அப்பெரியவர்கள் அவனிடம் மேற்கொண்டு அதை பற்றி விவாதம் செய்ய விரும்பவில்லை. எனவே சரி என ஒப்புதலாக தலையசைத்துவிட்டு ராணி தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டார். அதன் பின்பே அரவிந்தனுக்கு இயல்பாக மூச்சு வந்தது. இருந்தும் அவன் பயம் முற்றிலுமாக நீங்கவில்லை. அரசன் முன்பு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் பயங்கரமாகத்தான் இருக்கும். அவன் என்ன சதி செய்து எதில் மாட்டி விடுவானோ என்ற பயத்துடனேயேதான் அங்கு நின்றிருந்தான் அரவிந்தன். அரசன் தான் கூற வந்த செய்தியை கூற துவங்கினான். அவன் அறையில் இருந்த அனைவரையும் நோக்கி, நான் மீனாவிற்கு தேர்ந்தெடுத்தது மூத்தவன் சுசீந்திரனைத்தான்.
அவனுக்கு இத்திருமணத்தில் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இதை தொடரலாம் என்று அறிவித்தவன் இளவரசனின் சம்மதத்திற்காக அவனது வதனத்தை நோக்கினான். சுசீந்திரனோ பதில் ஏதும் சொல்லாமல் குழப்பத்துடனேயே நின்றிருந்தான். அவனது தோற்றத்திலேயே அவன் ஏதோ ஒன்று சொல்ல விளைகிறான், அதை சொல்வதற்கு தயங்குகிறான் என்பதை ஆதித்யன் புரிந்து கொண்டான். அறையில் இருந்த அனைவரின் கவனமும் சுசீந்திரன் மீதே இருக்க, அரசனின் கேள்விக்கு அவன் பதில் சொல்ல தாமதிப்பதைக் கண்டு நந்தர் மகனை எரித்து விடுவது போல முறைத்துக் கொண்டிருந்தார். தந்தை மகனை பார்த்த பார்வை ஆதித்யனுக்கே அச்சமூட்டுவதாகத்தான் இருந்தது. தவறு செய்துவிட்டோமோ? திருமணம் குறித்து சுசீந்திரனிடம் முன்பே தனியாக சம்மதம் கேட்டிருக்கலாமோ? இப்போது இவன் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என்றால் மன்னரது சீற்றத்திற்கு ஆளாவானே இவன். தந்தைக்கு பயந்து மனம் புரிந்து கொள்ள சம்மதித்தாலும் மனைவியை முழு மனதுடன் நேசிக்க இவனால் முடியுமா? ஒருவேளை இவன் வேறு ஒருத்தியிடம் மனதை பறிகொடுத்திருந்தால் அதை எப்படி தந்தை முன்பு தயங்காமல் சொல்லுவான்? நமக்குதான் தந்தையும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. பெண்ணை பெற்ற தந்தையிடம் கூட நமக்கு நாணம் இருந்தது கிடையாது. சௌபவதத்திற்கு படையெடுத்து சென்றிருந்த போது நந்திவர்மரின் கண்முன்பே அவரது அருமை மகளை விழுங்கிவிடுவது போல வெறிக்க வெறிக்க பார்த்தோம் நாம். நமது அப்பட்டமான காம பார்வைக்கு பயந்து நம்மை காமுகனாக எண்ணி மகளை உள்ளே செல்ல சொன்னார் அவர். நம்மை போலவே எல்லோரும் இருந்து விடுவார்களா என்ன? தந்தையின் கட்டுப்பாட்டில் வளர்ந்த இவனுக்கு காதலை பற்றி பெற்றவரின் முன்பு பேச கூச்சம் இருப்பது இயல்புதானே. தெரியாமல் இப்படி அவசரப்பட்டு விட்டோமோ என்று மனதிற்குள்ளேயே புலம்பி வந்தவன் சுசீந்திரனின் தர்மசங்கடமான நிலையிலிருந்து அவனை காக்க எண்ணினான். இதுவே அரவிந்தன் என்றால் வலையை இன்னும் பெரிதாக விரித்து அதில் அவனை சிக்க வைத்து இளையவன் மாட்டிக்கொண்டு தவிப்பதை ரசித்து வேடிக்கை பார்த்திருப்பான் ஆதித்யன். ஆனால் சுசீந்திரன் தன் தம்பியைப் போல அல்ல. அவனிடம் பொறுப்புணர்வு அதிகம், அதே அளவு விளையாட்டுத்தனம் குறைவு. தம்பியைப் போல அவன் கலகலவென்றெல்லாம் இருக்க மாட்டான். எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையுடன் மனதிலும் முகத்திலும் ஒரு இறுக்கத்துடனேயேதான் இருப்பான். ஆதலால் அவனை போய் இப்படி மாட்டிவிட்டு விட்டோமே என்ற தவிப்பில் அவனுக்கு உதவும் பொருட்டு, சரி பரவாயில்லை தம்பி, நீ யோசிக்க வேண்டாம், மீனாவிற்கு வேறு சம்பந்தம் பார்க்கலாம் என தந்தைக்கும் மகனுக்கும் ஆறுதல் அளிக்கும் என்றான் அரசன். அச்சமயம் எப்போதுமே அரசனின் பேச்சில் குறுக்கிடாத நந்தர் அரசனிடம் அனுமதி கூட பெறாமல், குறுக்கிடுவதற்கு மன்னிப்பு கூட கோராமல் மகனை ஆவேசத்துடன் முறைத்து, இதுதான் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடமா சுசீந்திரா? சக்கரவர்த்தியை அவமதிக்க எப்போதிருந்து கற்றுக்கொண்டாய் நீ? அவரது முடிவுகளுக்கு மறுப்பு சொல்லும் அளவிற்கு நீ வளர்ந்து விட்டாயா? பிரபுவுக்கும் உனக்குமான வயது இடைவெளி குறைவுதான். ஆனால் அறிவிலும் அசாத்திய ஆற்றலிலும் அவர் கால் தூசிக்க பெறமாட்டாய் நீ. சக்கரவர்த்தியின் முடிவுகளை ஏற்பவன்தான் என் மகன். அவரது கருத்துக்களை விரோதிப்பவன் எனக்கு விரோதியாவான். மீனாவை பார்த்தாயா இல்லையா? அரசனின் கேள்விக்கு பெண்ணவள் எத்தனை கனிவாக, பண்பாக, மரியாதையுடன் பதில் கூறினால் கவனித்தாயல்லவா? இதற்கு பொருள் என்னவெனில், என் வளர்ப்பு தவறு என்பதுதான். மீனாவின் தந்தை தன் மகளுக்குள் ராஜபக்தியை விதைத்து வளர்த்திருக்கிறார். என் மகன்களுக்கு அதை விதைக்க நான் தவறிவிட்டேன். பிரபுவுக்கு மீண்டும் ஒரு பாதகத்தை நான் செய்துவிட்டேன் என வருந்தி வந்தார். அச்சமயம் பிரதாபன் குறுக்கிட்டு, மன்னரே, தாங்கள் இத்தனை வருந்தும் அளவிற்கு சுசீந்திரன் எந்த தவறும் செய்துவிடவில்லை. எவர் ஒருவருக்கும் தன் இணையை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உள்ளது. இளவரசன் என்பதாலோ ராஜ்யத்தின் பிரஜை என்பதாலோ தனிப்பட்ட விஷயங்களில் கூட சக்கரவர்த்தியின் முடிவை ஏற்று நடக்க வேண்டும் என்று விதி இல்லை மன்னரே. அதிலும் ஆதித்யன் இந்த திருமண பேச்சை பரிந்துரையாகத்தான் செய்திருக்கிறான். சுசீந்திரன் மீனாவை மணந்தே தீர வேண்டும் என அவன் கட்டளையிடவில்லை. ஆதித்யனே அவர்களிடம் முடிவு சொல்லும்படிதான் கேட்டிருக்கிறானே தவிர கண்ணை மூடிக்கொண்டு தன் இச்சைக்கு விருப்பம் தெரிவிக்கும்படி அவன் ஆணையிடவில்லை. எனில் தாங்கள் இளவரசன் மீது இத்தனை ஆவேசம் கொள்வதில் அர்த்தமில்லை மன்னரே. தாங்கள் அவன் மீது சினம் கொள்ளாதீர்கள். தங்கள் மகன் மறுப்பதால் ஆதித்யனிடம் தாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் பொய்யென்று ஆகிவிடாது. அதுபோல உங்கள் வளர்ப்பும் சரியில்லை என்று ஆகிவிடாது என்று மன்னருக்கு ஆறுதல் கூறி வந்த பிரதாபன் பின்னர் ஆதித்யனை நெருங்கி வந்து அவனது தோளில் கை போட்டுக்கொண்டு மீண்டும் நந்தரை நோக்கி, உங்கள் பேச்சை கேளாததால் உங்கள் வளர்ப்பு சரியில்லை என நீங்கள் குறைபட்டு கொண்டால் இதோ நிற்கிறானே என் உயிர் நண்பன். இவனை வளர்த்தவர்களை என்னவென்று சொல்வது? உண்மையில் ஆதித்யன் விஷயத்தில் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏனெனில் அவன் ஒரு காட்டுச் செடி. தானாகவே தன்னை வளர்த்து கொண்டவன்.
இவனை கண்டிக்க ஆள் இல்லாமல் தான் இப்படி குறும்புகள் செய்து கொண்டு அலைகிறான் என பற்களை கடித்தபடி அரசனை வசைபாடி வந்தவன் பிடித்திருந்த அவனது தோளை தனது இரும்பு கரத்தால் வலிக்கும்படி இறுக்கினான். ஆதித்யன் நண்பனின் பிடியில் இருந்து விடுபட பலம் கொண்ட மட்டும் போராட பிரதாபனின் பிடி இறுகிக் கொண்டேதான் போனது. வலி பொறுக்க மாட்டாமல் ஆதித்யனின் வதனம் சிவந்து அஷ்டகோணலாகியது. அரசன் படும் அவஸ்தையை ரசித்த பிரதாபன் அவன் காதோரமாக நெருங்கி வந்து, என் கையை கிழித்து காயப்படுத்தினாயே, அப்போது எனக்கும் இப்படித்தானே வலித்திருக்கும். அந்த சிறு பிள்ளை வருணனை எத்தனை முறை அடித்தும் கிள்ளியும் காயப்படுத்தி இருப்பாய். உன்னிடம் மாட்டிக்கொண்டு அனுதினமும் அல்லாடுவானவன். பாவம் அவன். தம்பிக்காக அண்ணன் உன்னை பழிவாங்குகிறேனடா. சக்கரவர்த்தி என்பதால் உன்னை தண்டிக்க எவரும் இல்லை என்ற ஆணவத்தில்தானே அனைவரையும் காயப்படுத்தி ரசிக்கிறாய். இனி என் விளையாட்டை பார். உன் உடலெல்லாம் சிவக்க வைக்கிறேன் என பழிவாங்கும் முகபாவனையோடு பேசி வந்தான் பிரதாபன். ஆதித்யனோ தன்னை உயர்வாக மதிக்கும் அங்கிருந்த நபர்கள் முன்பு தன் வலியை காட்டிக் கொள்ளக்கூடாது என முதலில் தன்னையே கட்டுப்படுத்திக் கொண்டுதான் இருந்தான் ஆதித்யன். ஆனால் ஒரு கட்டத்தில் வலி பொறுக்க முடியாமல், வலிக்கிறதடா, விடு என்னை, என் எலும்பு நொறுங்கிவிடும் போல. நான் அரசவைக்கு செல்ல வேண்டும். உடைந்த கையை வைத்துக் கொண்டு எங்கனம் அவைக்கு செல்வேன் நான்? என் விசுவாசிகளின் முன்னால் என்னை இப்படி தாக்கி அவமானப்படுத்துகிறாயேடா. நமது சண்டையை தனியாக வைத்துக் கொள்வோம். உன்னுடன் வாள் சண்டை செய்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. நாளை காலை நாம் சண்டையிட்டுக் கொள்வோம். வலி பொறுக்க முடியவில்லை. உன்னிடமிருந்து என்னால் விடுபடவும் முடியவில்லை. தயவு செய்து விடு பிரதாபா என தன் வாழ்நாளில் முதன்முறையாக ஒருவனிடம் வேண்டினான் ஆதித்யன். இதுநாள் வரையிலும் ஆதித்யனிடம் சிக்கிக் கொண்டுதான் அனைவரும் அல்லல் படுவார்களே தவிர அவனை பிடியில் சிக்க வைத்து காயப்படுத்த எவருக்குமே துணிவும் வீரமும் இருந்ததில்லை. வீரத்திலும் வலிமையிலும் தனக்கு நிகரான ஒருவனிடம் அன்றுதான் முதன்முறையாக அகப்பட்டிருந்தான் ஆதித்யன். பிரதாபன் மேலும் ஒரு முறை பலங்கொண்ட மட்டும் அழுத்து திருகிவிட்டு நண்பனின் தோளிலிருந்து தனது கரத்தை எடுக்க ஆதித்யன் உச்சகட்ட வலியோடு முகம் முழுவதும் சிவந்து போக காயம் பட்ட தனது வலது தோள்பட்டையை இடது கரத்தால் தேய்த்து விட்டு கொண்டான். அறையிலிருந்த அனைவரும் நண்பனிடம் ஆதித்யன் பட்ட அவதியைக் கண்டு சிரித்திருந்தாலும் அரசன் மீதுள்ள மரியாதையால் அந்த காட்சியை காணாதவர்கள் போல பார்வையை திருப்பிக் கொண்டனர். அரவிந்தனுக்கு தான் இதில் ஏக குஷி. அனைவரையும் ஆட்டிப்படைக்கும் அரசனையே ஆட்டம் காண வைக்க ஒருவர் வந்துவிட்டார் என அவன் மகிழ்ச்சியோடு அக்காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வந்த காரியம் நிறைவேறாது போனதால் அவைக்கு சென்று அடுத்த வேளையை பார்க்கலாம் என்று அரசன் கிளம்பினான். அப்போது சுசீந்திரன் தான் நின்றிருந்த இடத்திலிருந்து முன்னால் நடந்து வந்து அரசன் முன்பு கைகூப்பி, பிரபு, நான் எனது கருத்தை கூறவே இல்லை. நான் மௌனம் சாதித்தது தங்களது முடிவை ஏற்க மறுத்ததால் அல்ல. என் தந்தை எண்ணுவதைப் போல ராஜபக்தியில் நான் சற்றும் குறைந்தவன் அல்ல அரசே. என் தந்தையைப் போலவே எனக்கும் தங்களிடம் விசுவாசமும் பக்தியும் நிரம்பவே உள்ளது. தாங்கள் கண்ணசைத்தால் கடலில் விழவும் தயாராக உள்ளேன். திருமணத்தில் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை உள்ளது பிரபு. இந்த பெண்ணுடன் மட்டுமல்ல, எந்த பெண்ணுடன் எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலும் எனது இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கவே செய்வேன் பிரபு. இதை தாங்கள் நிபந்தனையாக இல்லாமல் எனது தாழ்மையான கோரிக்கையாக ஏற்று என் விருப்பத்திற்கு சம்மதித்தீர்களானால் தங்களது கட்டளையை நான் மனமாற ஏற்பேன் பிரபு. தங்கள் அனுமதி இருந்தால் எனது கோரிக்கையை நான் இப்போது வெளிப்படுத்தலாமா பிரபு என்று பவ்யமாக கேட்டான். ஆதித்யனோ சிரம் கொண்டவன் போல அவனை முறைத்து, ஏனடா, இதை முதலிலேயே சொல்லியிருக்க கூடாதா? நான் கேட்ட கேள்விக்கு நீ மௌனம் சாதித்து அதனால் உன் தந்தை ஆவேசப்பட்டு அதற்கு என் நண்பன் ஆறுதல் கூறப்போய் அதன் பின்பு அவன் என் கையெலும்பை நொறுக்கி, தேவையாடா இதெல்லாம்? உன் மௌனத்தால் என் கை உடைந்து போய்விட்டதையடா. நான் வழியில் அவஸ்தையுறுவதை உன் அன்பு தம்பி ரசிக்கவே செய்தான். உனக்கு மன வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கலாம் என்று வந்தால் என் மனைவியின் தோளில் ஆசையாக கைகூட போட முடியாதபடி என்னை செய்து விட்டாயேடா. உணவை கூட என்னால் எடுத்து உண்ண முடியாது போல என அரசன் புலம்பி வர சுசீந்திரன் தனது விண்ணப்பத்தை கோரலாமா வேண்டாமா என விழித்துக் கொண்டிருந்தான். அரசன் எரிச்சலுற்றவனாக, இனியும் எதற்கடா தாமதிக்கிறாய்? எனது இன்னொரு கரமும் உடைந்தால்தான் நீ வாயை திறப்பாயா? சொல்ல வந்ததை சொல்லி தொலையனடா என சலித்துக் கொண்டான். சுசீந்திரன் அரசனின் நிலையைக் கண்டு பொங்கி வந்த புன்னகையை கட்டுப்படுத்திக் கொண்டு, அரசே, நான் வெளிப்படையாகவே கூறிவிடுகிறேன். எனக்கு மணிமுடி சூட்டிக் கொள்வதில் உடன்பாடு இல்லை. நேற்று இந்நேரம் வரை அரியணை பற்றி நான் எந்த கவலையும் இல்லாதிருந்தேன். ஏனெனில் அரியணைக்கு உரியவனான என் அண்ணன் உயிருடன் இருந்தான். ஆகையால் அரசேற்பது பற்றி நான் சிந்திக்காமல் இருந்தேன்.
இப்போது அவன் இல்லாதபடியால் அவனுக்கு அடுத்தவனான நான் தான் பட்டத்திற்கு உரியவனாக உள்ளேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு கல்வியிலும் கவிதையிலும் இறை பக்தியிலுமே நாட்டம் இருந்து வந்துள்ளது பிரபு. வாழ்பிடித்து சண்டை செய்வதிலும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுச் செய்வதிலும் எனக்கு விருப்பம் இருந்ததே இல்லை. அரசனாக விற்பவன் திருமணம் புரிந்து கொண்டு தன் வம்சத்தை விருத்தி செய்தே ஆக வேண்டும். நான் தான் அரசனாக வேண்டும் என்று என் தந்தை கட்டளை பிறப்பித்தால் அந்த கட்டளையை நான் ஏற்றுச் செய்வேன் பிரபு. ஆனால் திருமணம் புரிந்து கொள்ள மாட்டேன். அதுவே மனம் செய்து கொள்ளச் சொல்லி அவர் ஆணையிட்டால் அவர் காட்டும் பெண்ணை மணந்து இல்வாழ்க்கை நடத்துவேன். ஆனால் அரச பொறுப்பேற்க மாட்டேன். மொத்தத்தில் திருமணம், அரசாட்சி, இந்த இரண்டில் ஒன்றை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அரசே. நான் எதை ஏற்க வேண்டும் என என் தந்தையே முடிவு செய்யட்டும். அரவிந்தன் பட்டத்தை ஏற்பதாயிருந்தால் மீனாவை திருமணம் புரிந்து கொள்வதில் எனக்கு எந்த தடையும் இல்லை பிரபு. அவன் சண்டை கலையில் தேர்ச்சி பெற்றவன், வீரமும் விவேகமும் நிறைந்தவன், வெளி உலக அனுபவம் நிறைந்தவன். அவன் நாடாளுவதே சரியானது அரசே. ஆட்சி பொறுப்புதான் நான் வேண்டாம் என்கிறேன். நிர்வாக பொறுப்பை ஏற்றுச் செய்வதில் எனக்கு எந்த தடையும் இல்லை. நான் கணிதத்தில் கரை கண்டவன். நிதி நிர்வாகத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீதியை நிலைநாட்டுவதை அரவிந்தன் பார்த்து கொள்ளட்டும். எனது இந்த கோரிக்கையை தாங்களும் என் தந்தையும் ஏற்பதாயிருந்தால் தாங்கள் குறிக்கும் தேதியில் மீனாவிற்கு நான் மாலை சுட்டுகிறேன் அரசே. அதுவும் மீனாவிற்கும் என் முடிவில் சம்மதம் இருந்தால். அசம்பாவிதங்கள் எதுவும் நேராமல் சைலேந்திரனை அவர் மணந்திருந்தால் அவரே நாட்டின் எதிர்கால ராணியாக அரியணையில் அமர்ந்திருப்பார். அந்த பதவிக்கேற்பத்தான் இதுவரையிலும் தன் மனதை அவர் பக்குவப்படுத்திக் கொண்டிருப்பார். இப்போது எளிய வாழ்க்கை மேற்கொள்ளும்படி தன் மனதை மாற்றிக்கொள்ள அவரால் முடியுமானால் தாங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டியதை செய்யலாம் பிரபு. முடிவு தங்கள் கையிலும் என் தந்தையின் கையிலும் தான் உள்ளது என கை கூப்பி வேண்டி நின்றான். ஆதித்யனோ நொந்து கொண்டவன் போல பாவனை செய்து, இவ்வளவுதானாடா விஷயம்? இதற்குத்தான் என் கை உடையும் வரை அமைதி காத்தாயா என எரிச்சலாக கேட்டுவிட்டு மன்னர்புறமாக தன் பார்வையை திருப்பினான். அவர் வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. இரு கைகளையும் மார்புக்கு நேராக கூப்பி பின்னர் கூப்பிய கரங்களை ஏந்துவது போன்று விரித்து அரசனை நோக்கி நீட்டினார். அதன் பொருள் முடிவு தங்களுடையது என்பதுதான் என உணர்ந்து கொண்டான் அரசன். நந்தரை நோக்கி மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்த ஆதித்யன் சுசீந்திரனின் முடிவு குறித்து மீனாவிடம் கருத்து கேட்டான். அவளோ தனக்கு அதிகாரம் அந்தஸ்தில் மோகம் இல்லை என தெரிவித்து விடவே ஆதித்யன் மகிழ்வுற்று அனைத்தும் சுபமாக முடிந்துவிட்டது. இனி சுசீந்திரனும் மீனாவும் மணந்து கொள்ள யாருக்கும் ஆட்சேபம் இருக்காது என்று கருதுகிறேன். இவர்களது திருமணம் சைலேந்திரனின் 13ஆம் நாள் காரியத்திற்கு பிறகு நடக்கும். புரோகிதரை வரவழைத்து தேதியை நிச்சயித்து துக்க வீட்டில் உடனடியாக சுபகாரியம் செய்வதற்கு உண்டான பரிகாரங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு விவாகத்தை நடத்திவிடலாம். என்னை பொறுத்தவரையில் இங்கு நேர்ந்தது சராசரி மரணம் கிடையாது. அது அசுரவதம். ராவணனின் மரணத்திற்கும் நரகாசுரனின் மரணத்திற்கும் யாரும் துக்கம் அனுஷ்டிப்பது கிடையாது. அந்த மரணங்களை ஆனந்தமாகவே நாம் கொண்டாடுகிறோம். அதுபோல நியாயப்படி சைலனின் மறைவையும் நாம் அவ்விதமாகத்தான் கொண்டாட வேண்டும். ஆனால் என்ன செய்வது? அவன் இந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாக வாழ்ந்தவன். ஆகையால் அவன் மரணத்தை நாம் சிறிதாவது மதித்துதான் ஆக வேண்டும். அதுவும் இன்றி அவனது ஆன்மா கூட இந்த பார்க்கவத்தின் பக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் செய்ய வேண்டிய சடங்குகளை முறைப்படி செய்தேதான் ஆக வேண்டும். தீட்டுக்களிக்க செய்ய வேண்டிய நடைமுறைகளை செய்துவிட்டு ஒரு நன்னாளில் அதிகாலையில் அரவிந்தனுக்கு பட்டத்து இளவரசனாக முடிசூட்டும் விழாவும் அதன் பின்பாக அன்றைய நாளிலேயே சுசீந்திரனின் திருமணத்தையும் நிகழ்த்தி விடுவோம் என ஆதித்யன் அறிவித்துக் கொண்டு போக நந்தகோபாலர் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து கையை கூப்பி செய்கையாலேயே தான் பேசுவதற்கு உத்தரவு கோரினார். ஆதித்யன் அவரை பேசச் சொல்லி உத்தரவு கொடுக்க அவரோ ஆதித்யனுக்கு அருகாமையில் வந்து மார்புக்கு நேராக கூப்பி இருந்த கரங்களை முகத்திற்கு நேராக உயர்த்தி, அடியேன் தங்களது மற்றும் ஒரு ஆணையையும் ஏற்றுச் செய்து விடுவதென முடிவெடுத்து விட்டேன் அரசே. இளவரசனை எரியூட்டிய பின்பாக தாங்கள் அடியனுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினீர்கள். என்னை பொறுத்தவரையில் அதை நான் ஆணையாகவே ஏற்றுக்கொண்டேன். இந்த எளியனின் மனபாரத்தை குறைக்க தாங்கள் எத்தனை தூரம் யோசித்திருக்கிறீர்கள். நான் பெற்ற மகன் கூட என் நிம்மதியை பற்றி கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் தாங்களோ என் சுமையை இறக்கிவிட்டு சுகமான வாழ்வை நான் மேற்கொள்ள வழிகாட்டிவிட்டீர்கள். அரவிந்தனுக்கு பட்டத்து இளவரசனாக அல்ல, அவனை பட்டத்து அரசனாகவே அந்த நன்னாளில் முடிசூட்டி விடுவோம். எனது பொறுப்புகளை அவனிடத்தில் ஒப்புவித்துவிட்டு நான் தூரதேச பயணம் மேற்கொள்கிறேன் பிரபு. மன்னனான தந்தை உயிருடன் இருக்கும்போது மகனுக்கு மணிமுடி சூட்டக்கூடாது என்று ஒரு வழக்கம் உள்ளது.
அதை மீறி மகனை அரியணையில் ஏற்ற வேண்டுமானால் தந்தை காட்டிற்கு சென்றுவிட வேண்டும். மறுபடியும் நாட்டிற்குள் திரும்பக்கூடாது என்று நியதி உள்ளது. அந்த நியதியை நான் ஏற்கிறேன் பிரபு. அரவிந்தனுக்கு முடிசூட்டிவிட்டு நான் பார்க்கவத்தை விட்டு நிரந்தரமாக நீங்கிச் சென்று விடுகிறேன். என் உடலும் மனமும் சோர்ந்து விட்டது அரசே. இனியும் என்னால் குடும்ப பொறுப்பையோ நாட்டு பொறுப்பையோ ஏற்றுச் செய்ய முடியாது. அதே நேரத்தில் இந்நாட்டில் இதே அரண்மனையில் குற்ற உணர்ச்சிகளுடனேயே என்னால் காலம் கழிக்கவும் முடியாது என தன் வேதனையை கண்ணீருடன் வெளிப்படுத்தினார் நந்தகோபாலர். ஆதித்யன் பேசியவரின் தோளை ஆதரவாக பற்றி, மகன் நாடாளும் போது தந்தை நாட்டில் இருக்கக்கூடாது என்பது நியதி என்றால் அந்த நியதியை நாம் உடைக்கலாம் மன்னரே. தந்தைக்கும் மகனுக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற போட்டா போட்டி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நியதிகளை விதித்துள்ளனர். தாங்களும் தங்கள் மகனும் ஒரே கோட்டைக்குள் இருந்து எங்களுக்குள் ஆணவம் அகங்காரம் இல்லை என உலகிற்கு நிரூபியுங்கள். உங்கள் இஷ்டம் போல தாராளமாக சுற்றுப்பயணம் சென்று வாருங்கள். ஆனால் பயணம் முடித்துவிட்டு மறுபடியும் மகன்களிடம் வந்து சேர்ந்து விடுங்கள். நான் முன்பே கூறியது போல இந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைதான் குறைந்திருக்கும். ஆனால் குதூகலத்திற்கு குறைவிருக்காது. அரவிந்தனின் உண்மை சொரூபத்தை இதுவரையிலும் தாங்கள் கண்டதில்லை அல்லவா? அவனிடம் 1 மணி நேரம் அமர்ந்து பேசிப்பாருங்கள். பிறகு துக்கம் எந்த திசையில் சென்றது என நீங்களே தேடுவீர்கள். அவன் மட்டுமல்ல, இதோ மீனாவும் வந்துவிட்டாள். உங்களை மகிழ்வூட்டுவதற்காக இன்னும் சிலரை இங்கே நான் அழைத்து வருகிறேன். அவர்கள் வந்துவிட்டால் பிறகு நானே உங்களை நாட்டை விட்டு போகச் சொன்னாலும் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என மன்னருக்கு சமாதானம் சொல்லி வந்தான் ஆதித்யன். அச்சமயம் நந்தர் முன்பு தன் விழிகளில் வழிந்திருந்த நீரை துடைத்துக் கொண்டு, யார் பிரபு அந்த நபர்கள்? ஒருவர் ஆருத்ரா, இன்னொருவர் யார் என வெகு இயல்பாக கேட்டார். சலனமில்லாமல் மன்னரின் நாவில் உதித்த இவ்வார்த்தைகளை கேட்ட ஆதித்யனுக்கே ஆச்சரியம் தோன்றியது என்றால் அரவிந்தனின் நிலையை கேட்கவா வேண்டும்? அரவிந்தன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, அப்போது மீனா வேகமாக ஓடிச் சென்று அரவிந்தன் குடித்துவிட்டு மேசை மீது வைத்திருந்த நீர்க்குவளை எடுத்து அவனிடம் நீட்டி, நீர் பருகுங்கள் இளவரசே. ஆருத்ரா என்ற பெயரை கேட்டால் உங்களுக்கு இருமல் வந்து விடுகிறது அல்லவா என பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கிண்டலாக அவள் கேட்க, தந்தையின் செயலிலும் வருங்கால அண்ணியின் செயலிலும் உண்மையில் அரவிந்தனுக்கு மீண்டும் புறையேறி இருமல் வந்தே விட்டது. பிரதாபன் அரவிந்தனை நோக்கி, போகிற போக்கை பார்த்தால் நீ நீர் குடித்தே தலைநகரில் உள்ள மொத்த நீர்நிலைகளும் வற்றிவிடும் போலவே. அப்படி வற்றி போனால் பிறகு ஆருத்ராவின் ஊரில் உள்ள ஆற்றுக்கும் ஏரிக்கும் சென்றுதான் நீர் எடுத்து வர வேண்டும். அதிர்ச்சியை குறைத்துக் கொள் அரவிந்தா. ஆதித்யனின் நண்பனாக இருப்பவனுக்கு வாழ்க்கை முழுவதும் அதிர்ச்சிதான், 7.5 சனிதான் என நண்பனையும் சேர்த்தே வாரினான். ஆதித்யன் வலிப்பது போல முகத்தை சுருக்கிக் கொண்டு பிரதாபனால் நெரிக்கப்பட்ட தோலை பிடித்துக் கொண்டு, ஆமாமடா, என் நண்பனுக்கு 7.5 சனி, உன் நண்பனுக்கு எலும்பு முறிவு, உனக்கு நான் தேவலாமடா என்று நண்பனை சாடினான். அங்கு நடந்த வேடிக்கை சம்பவங்களை பார்த்த பின்புதான் மன்னரது முகத்தில் சிறு புன்னகையாவது வரப்பெற்றது. முதல் நாள் மாலையில் அவர் வதனத்தில் காணாமல் போன புன்னகைதான். பல மணி நேரங்களுக்கு பின்பாக அப்போதுதான் அவர் உதடுகளுக்கு இரக்கம் பிறந்தது போல. நண்பனை நிந்தித்துவிட்டு ஆதித்யன் மன்னர்புறமாக திரும்ப, அரவிந்தனோ அத்தனை பேரின் முன்பும் தன் குட்டு வெளிப்பட்டு விட்டதே என்ற நாணத்தில் அவனது 6 அடி உயரத்தை மறைத்துக் கொள்ள முடியாமல் ஒளிய இடம் தேடிக் கொண்டிருக்க, நந்தர் தன் மகனை அருகில் வரும்படி அழைத்தார். தயங்கியபடி வந்து நின்ற அரவிந்தனின் கரத்தை பற்றி ஆதித்யனின் கையில் கொடுத்து, இனி இவன் உங்கள் பொறுப்பு பிரபு. இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் தங்களுக்கு மட்டுமே உண்டு. உங்கள் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கவோ கருத்து கூறவோ எனக்கு அதிகாரமில்லை. நீங்கள் பேசுவதையும் 6 ஏரி என்று தளபதி பிரதாபனும் பேசுவதை வைத்து பார்த்தால் ஆருத்ராவை தாங்களும் நேரில் கண்டிருக்கிறீர்கள் என்றுதான் எண்ணுகிறேன். அத்துடன் இவன்தான் நாடாளப் போகிறான் என்பதையும் தாங்கள் முன்பே அறிந்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். ஏனெனில் சுசீந்திரன் தன் முடிவை அறிவித்த பின்பாக அனைவரது வதனங்களிலும் காணப்பட்ட ஒரு மாற்றம் தங்கள் வதனத்திலும் தளபதியின் வதனத்திலும் காணப்படவில்லை. அரவிந்தன் முகத்திலோ சரியாக கணித்து விட்டீர்களே என்ற தங்கள் மீதான வியப்பு கலந்த பார்வைதான் தென்பட்டது. ஆகவே நடந்தவை நடக்கவிருப்பவை அனைத்தையும் தாங்களே அறிந்துள்ளீர்கள். ஆருத்ராவுக்கு என்றைக்கு நான் அச்சதை தூவி அவளை என் மருமகளாக ஏற்று ஆசியளிக்க வேண்டும் என்று அடியனுக்கு உத்தரவிடுங்கள் அரசே, அது போதும். இப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டதெனில் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் சபையினரை காணச் செல்வோமா பிரபு என பணிவாக அனுமதி கேட்டு நின்றார் மன்னர்.
நந்தகோபாலரின் அறிவும் சுற்றி நடப்பவற்றை துல்லியமாக அவர் கவனிக்கும் ஆற்றலும் தக்க சமயத்தின் போது தான் கவனித்தவற்றை சலனமில்லாமல் வெளிப்படுத்தும் அவரது இயல்பும் பிரதாபனை பிரமிக்கச் செய்தது. அவனை மட்டும் இல்லாது அங்கிருந்த ஒவ்வொருவரையுமே அது வியக்கும்படிதான் செய்தது. பிரதாபனுக்கு பார்க்கவ மன்னரின் மீது பெரும் மரியாதை பிறந்துவிட்டது. அனைத்தும் அறிந்து கொண்டு குழந்தை போல முகத்தை வைத்துக் கொண்டு ஆதித்யனிடம் அவர் பணிந்து போகும் பாங்கை பிரதாபன் வெகுவாக ரசித்தான். அந்த அறையிலிருந்து வெளியேறி அனைவரும் அரசவைக்கு நடந்து செல்ல பிரதாபன் ஆதித்யனுக்கு அருகில் சென்று, இத்தனை பெரிய அறிவாற்றல் உள்ள மனிதர் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடிமை போல நடந்து கொள்கிறாரேடா, உண்மையில் நீ அத்தனை உயர்வானவனா? ஆச்சரியமாக உள்ளதடா என வியந்தான். ஆதித்யனோ நண்பன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை உணராமல் பெருமிதத்தோடு தோளை குலுக்கி கண்ணை சிமிட்டி, இப்போதாவது தெரிந்து கொள்ளடா உன் நண்பனின் பெருமையை. நீயும் உன் தம்பியும் தான் என்னை மதிப்பதில்லை. மற்றவர்கள் என்னிடத்தில் எத்தனை மரியாதை கொண்டுள்ளார்கள் பார்த்தாயா? நீயானால் என் புகழை புரிந்து கொள்ளாமல் தோளை இறுக்கி என்னை காயப்படுத்துகிறாய் என நண்பனை கடிந்து கொண்டவாறு தோளை பற்றி பேசிய போது மட்டும் குரலை முனகலாக்கி காயம்பட்ட தோள்பட்டையை இடது கரத்தால் அழுத்தி வலியால் அவதியுறுபவன் போல பாசாங்கு செய்தான். பிரதாபனோ எரிச்சலான முகபாவனையுடன், நான் அதை சொல்லவில்லையடா. திறமைசாலிகள் அனுபவஸ்தர்கள் பலரும் உன்மீது இத்தனை மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளார்கள். அதற்கெல்லாம் நீ தகுதியானவன் தானா? நீ செய்யும் குறும்புத்தனங்களையும் சேஷ்டைகளையும் மீறி இவர்களெல்லாம் எப்படி உன்னை போற்றி துதிக்கிறார்கள்? எனக்கானால் என் கையை கீறி நீ ஏற்படுத்திய காயத்திற்கு உன்னை காலின் கீழ் போட்டு மிதிக்க தோன்றுகிறது. இவர்களோ உன்னை உயிரினும் மேலாக மதித்து போற்றுகிறார்கள். அந்த வியப்பில்தான் நான் கேட்டேன் என நண்பனை ஏளனம் செய்துவிட்டு ஆதித்யனின் எதிர்வினையை கண்டுகொள்ளாதவனாய் அவைக்குள் நுழைந்தான் பிரதாபன். பாராட்டை போல் ஆரம்பித்து முடிவில் அசிங்கப்படுத்திவிட்டு செல்லும் நண்பனை ஓரிரு நொடிகள் முறைத்தபடி நின்றுவிட்டு தானும் அறைக்குள் சென்றான் ஆதித்யன். எழுந்து நின்று வணங்கிய அவையினரின் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு தனது ஆசனத்தில் சென்று அமர்ந்தான். விசாரணைக்காக கூட்டப்பட்டிருந்த அவையாதலால் கூட்டம் இருக்காது, அமைச்சர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வேண்டியவர்கள் மட்டுமே அவையில் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து வந்திருந்தான் ஆதித்யன். ஏனெனில் யாருக்கும் சபைக்கு வரச் சொல்லி பிரத்யேகமாக அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கோ திருமணத்திற்கு வந்திருந்த விருந்தாளிகள் மொத்த பேரும் அவையில் வந்து குழுமியிருந்தனர். அவை கூட்டப்பட்டதற்கான காரணத்தை ஆதித்யன் விளக்கிக் கொண்டிருக்க அரசனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அரசனுக்கு பக்கவாட்டில் ராஜ குடும்பத்தினருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கைகளில் ஒன்றில் அமர்ந்திருந்த ஸ்வர்ணிகா ஒரு பணியாளனை தன்னிடம் அழைத்து அவனுக்கு ஏதோ கட்டளைகள் இட்டு அனுப்பினார். முன்தினம் பூட்டியிருந்த அவையில் அரசனுக்கு பக்கவாட்டில் அமர்ந்திருந்த வருணன் அன்றோ தனக்கும் அங்கு நடக்கும் கொலை விசாரணைக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லாதவன் போல அந்த கூடத்தின் ஒரு மூலையில் போய் ஒண்டிக் கொண்டான். பணியாளனிடம் ஸ்வர்ணிகா கொடுத்து அனுப்பியிருந்த பணியை கேட்ட பின்புதான் வாகினி தானும் அரசனை கவனித்திருந்தாள். கவனித்தவள் அடுத்ததாக வருணனை திரும்பி பார்த்தாள். மூலையில் ஒதுங்கியிருந்தாலும் ஆதித்யனை கவனித்தானோ இல்லையோ, தன் காதலியை கவனிக்கவும் அவளது அழகை கண்களால் பருகவும் தவறவில்லை வருணன். வாகினி அவைக்குள் நுழைந்ததிலிருந்தே கூட்டத்தோடு கூட்டமாக வீற்றிருந்த வருணனின் கண்கள் வாகினியைத்தான் நோக்கிக் கொண்டிருந்தன. வாகினியோ வந்த 2 நாளிகைகள் வாயிலுக்கு செல்வதும் பார்க்கவ மன்னரின் குடும்பத்தினருடன் அரசன் ஆலோசனை நடத்தி வந்த அறைக்கு முன்னால் இருந்த அரசனின் மெய்க்காவல் வீரர்களை சந்தித்து ஏதோ உரையாடுவதும், பிறகு அந்த மாளிகையின் வாயிலில் எவரையோ தேடுவதுமாக இருந்தாள். இப்படியே நிம்மதியற்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்தவளை ஸ்வர்ணிகாதான் எழுந்து வந்து சமாதானப்படுத்தி இருந்தாள். எதேச்சையாக செல்வது போல அவை வாயிலில் பதற்றத்துடன் நின்றிருந்த வாகினியை நெருங்கிய ஸ்வர்ணிகா வாகினியிடம் அவையின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி, தாங்கள் தேடி வரும் நபர் அதோ அந்த மூலையில் அமர்ந்துள்ளார் வாகினி. அரசரின் பாதுகாப்பு குறித்து தாங்கள் பதட்டப்பட தேவையில்லை, வந்து நிம்மதியாக அமருங்கள் என தோழியை தன்னுடன் இருக்கைக்கு அழைத்து சென்றாள். அந்த கூடத்திற்குள் நடந்து சென்ற போது வருணனை கண்ட வாகினிக்கு மனதில் பெரும் திருப்தி ஏற்பட்டது. அத்தனை நேரமும் வாகினியின் செயல்பாடுகளை கவனித்து வந்திருந்த வருணனுக்கு அவளது நிம்மதியின்மைக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து வந்தது. தன்னை அங்கு கண்ட பிறகு அவள் வதனத்தில் தோன்றிய தெளிவு வாகினியின் மன வருத்தத்திற்கான காரணத்தை வருணனுக்கு புரிய வைத்தது. வருணன் அந்த கூடத்தில் இல்லை என எண்ணிக்கொண்டிருந்த வாகினி அவனால் வெளியே அரசனுக்கு
ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சித்தான் அத்தனை பதற்றமாக இருந்துள்ளாள். ஸ்வர்ணிகா கூறி வருணனை அங்கு கண்ட பிறகு இனி அரசனுக்கு பாதிப்பில்லை என்று உணர்ந்தவள் வாயிலை காவல் காக்கும் வீரன் ஒருவனை அழைத்து, வருணன் அந்த கூடத்தை விட்டு வெளியே போனால் தனக்கு உடனே தகவல் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாள். அவ்வீரன் கூடத்தில் இருந்த அனைத்து வாயில்களிலும் காவலுக்கு நின்றிருந்த வீரர்களிடம் இந்த கட்டளையை சேர்ப்பித்து விட்டு தானும் ஆயத்தமாக நின்றான். இத்தனை ஏற்பாடுகள் செய்தும் வாகினிக்கு நிம்மதியில்லை. வருணனின் சூதை நன்கு அறிந்தவள் அவள். அவன் அனைவரையும் ஏமாற்றி வெளியே சென்று விடுவானோ என்று அஞ்சி ராஜகுடும்பத்து பெண்களுக்கு அருகில் காவலுக்கு நின்றிருந்த பெண் காவலர் ஒருத்தியை அழைத்து, நான் இங்கு இருப்பதால் தேவிமார்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. அரச குடும்பத்து பெண்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பணி என்னவெனில், வருணன் உன் கண்களுக்கு நன்கு புலப்படும் இடத்தில் நின்று கொண்டு அவனையே நீ கண்காணித்து வர வேண்டும். அவன் இருக்கையிலிருந்து எழுந்தால் கூட எனக்கு உடனுக்குடன் தகவல் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாள். வாகினியின் செயல்பாடுகளை ஆரம்பத்திலிருந்து கூர்ந்து கவனித்து வந்திருந்த வருணனுக்கு ஆனந்தம் அலைமோதியது. தன்னை கயவன் என்று அவள் எண்ணிக்கொண்டாலும் அவள் தன்னை குறித்தேதான் எண்ணி வருகிறாள். தன்னை தவிர அவளுக்கு வேறு சிந்தனைகளே இல்லை என்று நினைத்த போதில் வருணன் மனது உற்சாகத்தில் மிதந்தது. காவலாளியிடம் பொறுப்பை ஒப்படைத்த வாகினி வருணன் புறம் திரும்பவே இல்லை. வருணன் யோசித்தான், இது கூடாதே. இவள் நம்மை நோக்காமல் எப்படி வேறு நபர்களிடம் பார்வையை பதிக்கலாம்? வாகினியின் கவனம் நம்மீதுதான் இருக்க வேண்டும். நம்மை அவள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என மனதிற்குள் திட்டம் போட்டவன் இருக்கையிலிருந்து எழுந்தான். வெளியே செல்லப் போகிறவன் போல 2 எட்டுக்கள் நகர்ந்தான். வாகினியின் காவலாளி தன் அதிகாரிக்கு வருணன் பற்றி தகவல் கொடுத்தாள். வாகினி எச்சரிக்கை அடைந்து வருணனை கவனித்தாள். வாகினி தன்னை கண்டவுடன் சோம்பல் முறிப்பதற்காக தான் எழுந்து நின்றவன் போல கைகள் 2ஐயும் உயர தூக்கி முதுகை வளைத்துவிட்டு விஷம புன்னகையுடன் வாகினியை நோக்கிவிட்டு மறுபடியும் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான். ஆதித்யன் அந்த அவைக்குள் நுழையும் வரையிலும் இது போன்றே வருணன் எழுவதும் அமர்வதுமாக வாகினியை ஏமாற்றி வந்தான். வருணனின் செயலால் கொதித்து போனாள் வாகினி.